Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Computer Network series, நம்ம packet switching na என்னன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஸ்விட்சிங்னா என்ன அண்ட் சர்க்கியூட் ஸ்விட்சிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தேன். அண்ட் அதில் வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, சர்க்கியூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் மெசேஜ் ஸ்விட்சிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சர்க்கியூட் ஸ்விட்சிங் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலா ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சர்க்கியூட் ஸ்விட்சிங் வந்து பழைய காலத்து டெக்னாலஜி, டெலிஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணதுதான். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ல அதை நம்ம யூஸ் பண்றது கிடையாது. பட் பேக்கெட் ஸ்விட்சிங் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற இன்டர்நெட்ல யூஸ் பண்ற விஷயம் தான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறோம், இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு இமெயில் அனுப்புறோம், இது எல்லாமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே பேக்கெட் ஸ்விட்சிங் மூலமாக தான் வந்து நடக்குது. ஓகே, ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்கோம், அந்த பெரிய மெசேஜை சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெசேஜை எடுத்து குட்டி குட்டி பேக்கெட்ஸாக பிரிப்பாங்க. பிரித்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பேக்கெட் வந்து உங்கள் நெட்ஒர்க்கில் தனித்தனியாக சென்ட் ஆகும், இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக சென்ட் ஆகும். அண்ட் அது டெஸ்டினேஷனை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் திரும்ப ரீஅசம்பிள் ஆகி உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ரிட்ரைவ் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிற மெசேஜை வந்து 4 டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஐ ஹாவ் அன் இமேஜ் அண்ட் திஸ் வில் எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சோர்ஸ் மெசேஜாக ஹலோ வேர்ல்டுங்கிறது இருக்குது அண்ட் அது கேரக்டர் வைஸாக தனித்தனியாக எழுதி வச்சுருக்கோம் இல்லையா? இது வந்து MTU, அதாவது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டை தாண்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஒரு சிங்கிள் பேக்கெட்டால் எவ்வளோ டேட்டா கொண்டு போக முடியுமோ அதை தாண்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம செக்மெண்ட்ஸாக பிரிக்க போகிறோம். எப்படின்னா, இங்கே கீழே ஒரு பேக்கெட் போட்டிருக்காங்க, வேறு பேக்கெட் 1 to பேக்கெட் 4. இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்கிறத நோட் பண்ணுங்கள். சோர்ஸ் IP அட்ரஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்குது, சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு ஃபிளாக் இருக்குது. இந்த ஃபிளாக் வந்து MF அப்படின்னு சொல்றாங்க. MFனா மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் பேலோடு வச்சிருக்கோம். அந்த பேலோட்ல தான் நம்ம ஆக்சுவலான அந்த டேட்டாவை வச்சிருக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு பேக்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் HEL அப்படிங்கிறது பேலோட். ரெண்டாவது பேக்கெட் பாருங்க, சோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது, டெஸ்டினேஷனும் சேமாக தான் இருக்குது. பட் சீக்வன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 0ன்னு இருந்துச்சு, இப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அண்ட் இந்த மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபிளாகும் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிருக்குது. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் பேக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் டெஸ்டினேஷன் சேமா இருக்கு, சீக்வன்ஸ்ல வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பேலோட்ல அதாவது ஃபிளாக்ல வந்து மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். அண்ட் டேட்டா பேலோட் வந்து ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா, இதை 4 துண்டாக பிரிச்சிருக்கோம்ல, அந்த 4 துண்டில் எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு ரீஅசம்பிள் பண்ணுற டிவைஸுக்கு தெரியணும். உங்கள் ரிசீவருக்கு தெரிஞ்சாதான் அவங்க கரெக்டான ஆர்டரில் ரீஅசம்பிள் பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை அவங்களால ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த சீக்வன்ஸ் நம்பர் 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் திரும்ப அந்த மெசேஜை ரீஅசம்பிள் பண்ணாதான் உங்களுக்கு ஒரிஜினல் மெசேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த சீக்வன்ஸ் நம்பர் இருக்கு. இந்த ஃபிளாக் மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இதுதான் லாஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டா அல்லது இதுக்கப்புறம் வேற ஃப்ராக்மெண்ட் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே எல்லா ஃப்ராக்மெண்ட்டும் ஓகே நம்மளுக்கு வந்துருச்சு, இப்போ நம்ம அதை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம், ரீஅசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரிசீவருக்கு தெரியும். இது ஆர்டர் வேறையா வரலாம். பட் இப்போ எனக்கு வந்து சீக்வன்ஸில் வந்து 3 வந்துடுச்சு அண்ட் அந்த சீக்வன்ஸ் 3 இருக்கிற பேக்கெட்டில் மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து 0 இருக்குது அப்படின்னா இதுதான் லாஸ்ட் பேக்கெட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா பேக்கெட்டும் அந்த சீக்வன்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே, ஹேவ் ஆல் த டேட்டா அப்படின்னு தெரிஞ்சிடும், ஐ கேன் ரீஅசம்பிள் இட். ஓகே, ஸோ இந்த பேக்கெட்ஸ் தனித்தனியாக போட்டு நம்ம நெட்ஒர்க்கில் அனுப்பி விடுறோம். அண்ட் உங்களோட ரிசீவர் வந்து இந்த பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணி கரெக்டான ஆர்டரில் ரீஅசம்பிள் பண்ணி தே ஆர் கோயிங் டு ஷோ த மெசேஜ் டு தேர் யூசர். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது நடக்குது. இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கோட அனாட்டமி, அதாவது இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது, என்னெல்லாம் வந்து அந்த த ரெக்வயர்ட் திங்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். எல்லா பேக்கெட்டுமே வந்து சில விஷயங்கள், சில டேட்டாவை வந்து கேரி பண்ண போகுது. ஒரு ரவுட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ, இது கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு ரவுட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இது வச்சிருக்கும். ஓகே, சரி. அண்ட் இப்போ இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, சோர்ஸ் அட்ரஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்குது, சீக்வன்ஸ் நம்பர் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான்.
அடுத்து டேட்டா பேலோட். இந்த டேட்டா பேலோடில் தான் வந்து ஆக்சுவல் மெசேஜ். நீங்கள் இங்கே ஒரு பேக்கெட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், சீக்வன்ஸு, அப்புறம் டேட்டா பேலோட் ஆக்சுவல் மெசேஜ். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் எதுக்கு தேவை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா வேறு ஆர்டரில் வரும். நீங்கள் பேக்கெட்ஸை வந்து நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப வேறு ஆர்டரில் வரும். ஸோ அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கரெக்டான ஆர்டரில் ரீஅசம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பர் வந்து தேவை. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோர்ஸ் அட்ரஸ் வச்சுருக்கோம், டெஸ்டினேஷன் அட்ரஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பேலோட் வச்சுருக்கோம். சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து ஐபி ஹெட்டரில் இருக்குது. சீக்வன்ஸ் நம்பர் வந்து டிசிபி ஹெட்ரஸ் இருக்குது, டிசிபி ஹெட்டரில் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அந்த ஹெட்டரில் இருக்குது. அண்ட் பேலோட் வந்து we have it separately as a payload. ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து ஒரு பேக்கெட். இந்த பேக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த டயக்ராமில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஒரு சென்டர்கிட்டருந்து ரிசீவருக்கு இந்த பேக்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கு, ஆர் இந்த டேட்டா ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைல் ரிசீவருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிவைட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எம்டியூ மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிமிட்டு தாண்டி இருக்கிறது நம்மளால சென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சைஸில் we are going to chop our data, அது தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சென்டரோட மெசேஜ் வந்து பெருசாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம we are going to break it, we are going to divide it into multiple parts. அண்ட் ஈச் பேக்கெட்டை வந்து நம்ம லேபிள் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா அதுக்கு ஒரு ஹெட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதில் என்ன அட்ரஸ், அது சீக்வன்ஸ், நம்ம எத்தனை சீக்வன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், சீக்வன்ஸ் நம்பரு, மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஃப்ளாக், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது தான் இந்த லேபிள் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்கெட்ஸை ஆக்சுவலாக நம்ம நெட்ஒர்க்கில் அனுப்பி விடுறது. அது வந்து ஒரு பேக்கெட்டும் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இந்த நெட்ஒர்க்கில் அது ட்ராவல் பண்ண போகுது. அண்ட் எப்பப்பெல்லாம் அது வந்து ஒரு ரவுட்டரை மீட் பண்ணுதோ அந்த ரவுட்டர் இதுவா எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பார்த்து சென்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுது, நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் ரீஅசம்பிள், இந்த ரிசீவர் வந்து இது எல்லாத்தையும் வாங்கும், எல்லா பேக்கெட்ஸையும் வாங்கிட்டு அது கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு ரீஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் மெசேஜை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே யூசருக்கு கொடுக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ சோர்ஸ்ட்டை வந்து நம்மள்ட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அதை வந்து இப்போ 5 பேக்கெட்ஸாக பிரிச்சிருக்கோம், P1 to P5. அண்ட் இதில் வந்து ரவுட்டர் வந்து வேறு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் த நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அந்த ரிசீவருக்கு நம்ம போகணும். இதில் ஒரு பேக்கெட்டும் வேறு டைரக்ஷனில் வேறு ரூட் எடுத்து ட்ராவல் பண்ண போகுது. ஓகே, ஸோ பேக்கேஜ் வச்சிங்கனாலே நம்ம அந்த டேட்டாவை பேக்கேஜாக பிரிக்கிறோம். அதெல்லாம் இண்டிபெண்ட்டாக ட்ராவல் பண்ணும். இந்த ரூட்ஸில் இண்டிபெண்ட்டாக ட்ராவல் பண்ணும். ரூட்டர் அதை எடுத்து கரெக்டான திசையில் அனுப்பிவிட போகுது. அண்ட் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு பேக்கெட் வரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பேக்கெட் வரலை, எனக்கு திரும்ப அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட் போயிட்டு அந்த பேக்கெட் மட்டும் ரீசெண்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் இது வந்து ரொபஸ்டாக இருக்கும். ஒரு ஃபால்ட் டாலரன்ஸ் மாதிரி அது இப்படி தான் பண்ணும். பேக்கெட் வரலைன்னா திரும்ப கேட்கும். அண்ட் இதுலேயுமே வந்து இப்போ ஏதோ ஒரு ரூட்டில் பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல நெட்ஒர்க் இல்லை, அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னா வேறு இடம் வழியாக ரீரூட் கூட ஆகும். அட் த எண்ட் அது ரிசீவர்கிட்ட எல்லாம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ரீஆர்டர் பண்ணி நம்ம மெசேஜை காட்ட போகிறோம். ஸோ பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ P1 P4 இந்த ரூட்டில் போகுது, P2 இங்கே வருது, P3 இங்கே வருது. ஒரே ஆர்டரில் வரணும்னு இல்லை, இஷ்டத்துக்கு வேறு மாதிரி இண்டிபெண்ட்டாக ட்ராவல் ஆகும் நெட்ஒர்க்கில். கடைசியில் இன்டெண்டட் ரிசீவருக்கு எல்லாம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் இன் ஆக்ஷன் பேசிக்லி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பெரிய டேட்டாவை ஒன்றா அனுப்புறதுக்கு பதிலாக குட்டி குட்டி பேக்கெட்டாக இண்டிபெண்ட்டாக வேறு வழியில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். பேக்கெட் ஸ்விட்சிங் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரே யூனிட்டாக மொத்தமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டேட்டா டிரான்ஸ்மிஷனும் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இது ஃப்ரெஜைலும் கூட. ஏன் ஃப்ரெஜைல்னு சொல்கிறோன்னா, நெட்ஒர்க் டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு இன்டர்நெட் கிடைக்கலனாலும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அந்த டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வித் பேக்கெட் ஸ்விட்சிங் இந்த ஒரு பேக்கெட் வந்துச்சுன்னா ஓகே, அடுத்தடுத்த பேக்கெட் வர நான் திரும்ப ரீஅசம்பிள் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. பேக்கெட் ஸ்விட்சிங் இருக்குங்கிற பட்சத்தில் ஆயிரக்கணக்கான பேக்கெட்ஸாக அது வரப்போகுது. எல்லாமே பேரலாக ட்ராவல் பண்ணும் இந்த நெட்ஒர்க்கில் வேறு ரூட்டில். கடைசியில் உங்களுக்கு ஒழுங்காக கிடச்சிடும். ஸோ இட் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் ரெசிலியன்ட் ஆஸ் வெல். ஏன் ரெசிலியன்ட் அப்படின்னா, ஒரு இடத்துல டிராஃபிக் இருந்தால் இன்னொரு இடத்துலையே வந்துடும். பேக்கெட்ஸ் மிஸ் ஆனாலும் நம்மளால திரும்ப அந்த ஒரு பேக்கெட்ஸை மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ்
ரெசிலியன்ட். சரியா? அட்வான்டேஜஸ் ஆஃப் பேக்கெட் ஸ்விட்சிங் என்னன்னா, இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா இதில் எங்கேயுமே நீங்கள் தனித்தனியாக இதை ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வர்றதில்ல. இந்த நடுவில் இந்த பேக்கெட்ஸ் ஆர் நாட் கெட்டிங் ஸ்டோர்ட் எனிவேர். ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அப்படியே ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் எனி ஸ்டோரேஜ். அண்ட் நெட்வொர்க் ரிசோர்ஸ் ஆர் ஷேர்ட் எஃபெக்டிவ்லி அக்ராஸ் ஆல் யூசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இது ஒரு ரூட் வழியாக வரப்போகிறது இல்லை, எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லா ரூட் வழியாகவும் வரப்போகுது. அண்ட் ஒரு ரவுட்டருமே வந்து இது கரெக்டான டைரக்ஷன் என்னங்கிறத பார்த்து அங்கே சென்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு நெட்வொர்க் ரீசோர்ஸஸ் நம்மள்ட்ட இருக்க ரவுட்டர் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகும். இட் இஸ் ரிலையபிள். ஏன்னா ஒரு ரவுட்டில் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு அது ரீரவுட் ஆகும், அல்டர்னேட் பார்ட்ஸ்லாம் எடுத்து இதால் வர முடியும். அதனால் இது ரிலையபிள். இட் இஸ் எஃபிஷியன்ட். ஏன்னா எத்தனை ஆயிரம் பேர் வேணால் ஒரே நேரத்தில் இந்த டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணலாம், இதே நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஏன்னா குட்டி குட்டி பேக்கெட்ஸை தான் வரப்போகுது. முதல்ல என் பேக்கெட் வரலாம், முதல்ல இன்னொருத்தர் பேக்கெட் வரலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் அரிசி அந்த ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் வில் பி ஏபிள் டு யூஸ். இப்போ என்னோடது மட்டும்தான் ஒரு நேரத்தில் வர முடியும், சிங்கிள் ஃபைலாக நான் அனுப்புகிறேன்னா மற்றவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். எங்களோட ஃபுல்லாக வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட வர ஆரம்பிக்கும். பட் அந்த பேக்கெட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணுறப்ப எல்லாரோட பேக்கெட்ஸும் துண்டு துண்டாக வரப்போது, ஒருத்தரோட பேக்கெட்டு வேறு வேறு ஆர்டரில் வரும். அவங்களுக்கும் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும், எனக்கும் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அட் ஒன் பாயிண்ட் அவங்களுக்கும் முடிய போது, எனக்கும் முடிய போகுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பேக்கெட் ஸ்விட்சிங்னு பார்த்தீங்கன்னா, டிலே சென்சிட்டிவ் விஷயங்கள். அதாவது இந்த அமெரிக்காவில் இருக்கிற டாக்டரை வச்சு இந்தியாவில் சர்ஜரி பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கேஜ் ஸ்விட்சிங் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் ஒரு டிலே இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ நீங்கள் சர்க்கியூட் ஸ்விட்சிங் மாதிரி கிடையாது. அங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, நடுவில் யாரும் வரமாட்டாங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாங்கிறது கிடையாது. நம்ம பேக்கேஜாக தான் அனுப்புகிறோங்கிற பட்சத்தில் டிலேஸ் இருக்க தான் செய்யும். வேறு ஒருத்தங்களோட பேக்கேஜ் சென்ட் ஆகலாம், நம்ம பேக்கேஜ் ரீரவுட் ஆகலாம், நம்ம பேக்கேஜ் மிஸ் ஆகி திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் வரலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். ஸோ டிலே சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியாது. காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டோகால்ஸ், இதோட ரவுட்டிங் அல்காரிதம்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், எரர் ஹேண்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய நெட்வொர்க் அது நேவிகேட் பண்ண போது ஆயிரக்கணக்கான பேக்கெட்ஸ் இருக்குது. ஒரு பேக்கேஜுமே வேறு வேறு ரவுட்டர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் சேர்க்க போகுது. ஸோ தட் இஸ் ஹார்ட். அண்ட் எரர் ஹேண்டிங், பேக்கேஜ் மிஸ் ஆனால் அந்த பேக்கேஜ் எங்கேருந்து கடைசியாக எங்கே இருக்குது அங்கேருந்து சொல்லிட்டு ட்ராக் பண்ணி அந்த பேக்கெட்டை ரீசென்ட் பண்ண வைக்கணும். தட் இஸ் ஆல்சோ ஹார்ட். அண்ட் ரீஅசம்பிளியும் வந்து அந்த சீக்வன்ஸ் வச்சு கரெக்டாக ரீஅசம்பிள் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னிக் தான், பட் இட் இஸ் எஃபிஷியன்ட். பேக்கெட் லாஸ், இந்த ஒரு பேக்கெட் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரீட்ரான்ஸ்மிஷன் அதை ட்ரிகர் பண்ண போகுது. இது ஓவராலாக த்ரூபுட்டை குறைக்கும். த்ரூபுட் அப்படிங்கிறது இவ்வளோ டைமில் எவ்வளோ ஒர்க் டன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். அண்ட் இந்த இடத்துல அது நீங்கள் உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் குறைய போகுது, அது மூலமாக வர்ற அவுட்புட் எல்லாமே குறையுங்கிறது தான் வந்து நம்ம மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கில் மல்டிபிள் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து டேட்டாகிராம் ஸ்விட்சிங் அண்ட் வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ். ஓகே, இந்த 2 டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங் அப்படிங்கிறதுல ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பேக்கெட் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அது மொதல் பேக்கெட்டுக்கும் 2வது பேக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ ஒரு கனெக்ஷனே இல்லாமல் அது பாட்டுக்கு டேட்டாவை உங்கள் நெட்வொர்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. பட் இந்த வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் என்ன பண்ணும், ஒரு கிளியரான பாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த பாத்தில் தான் நான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா பேக்கெட்ஸையும் அதே பாத்தில் அனுப்பி விடுறது தான் வந்து இந்த வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங். இந்த வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங்லேயே டைப்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கை வந்து கனெக்ஷன்லெஸ் பை டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேக்கெட் ஸ்விட்சிங்னு பார்த்ததே வந்து இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங் தான். ஸோ இதில் வந்து ஏன் கனெக்ஷன்லெஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் நெட்வொர்க் மொத்தமாக இருக்குது, பட் நம்ம இங்கேருந்து இந்த ரூட்டில் தான் போகிறோன்னு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பலை. சும்மா இதெல்லாம் தான் பேக்கெட்ஸு, இந்தாங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ஸை நம்ம அனுப்பி விடுறோம். ஒரு ரவுட்டரும் அதோட டெஸ்டினேஷன் அட்ரஸை பார்த்து அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் இது ஒரு கனெக்ஷன்லெஸ் டிசைன். அண்ட் எல்லாமே வந்து எல்லா பேக்கெட்லேயுமே வந்து டெஸ்டினேஷனோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். எந்த இடத்துக்கு இது போய் சேரப்போகுது, எந்த ஆர்டரில், இது எத்தனாவது பேக்கெட் அப்படிங்கிற இது எல்லாமே வந்து இருக்கும். ரவுட்ரு தான் வந்து உங்களோட திசையை வந்து சூஸ் பண்ண போகுது. எந்த டைரக்ஷனில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத ரவுட்டர் டிசைட் பண்ணுது, நாட் த மிஷின்ஸ். ஓகே, இதில் முன்னாடி செட்டப் பண்ண வேண்டியதோ அவசியமே கிடையாது. அண்ட் இந்த ரூட்டில் தான் போகுங்கிறத நம்மளால் சொல்லவும் முடியாது. இதுதான் டேட்டாகிராம் பேக்கெட்டோட நேச்சர். ஸோ இதில் ஒரு கனெக்ஷன் தேவை கிடையாது. ஒரு பேக்கெட்டு வேறு ரூட் எடுக்கும். அண்ட் ரிசீவர் வந்து இது எல்லாத்தையும் வந்து திரும்ப
ஆர்டர் பண்ணிக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே கரெக்டாக எல்லா ரவுட்லேயும் 3 ரவுட்டர் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை, எல்லாம் கச்சமுச்சான்னு இருக்கலாம். பட் இங்கே 4 டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகுது, ரிசீவருக்கு 4 பேக்கெட் ரிசீவ் ஆகுது. பட் நடுவில் இது எந்த ரூட் எடுக்குதுங்கிறது இட் இஸ் அப் டு இட். எங்கள் கனெக்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் வேறு வேறு ரூட்டில் அதால் போய்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து ரவுட்டிங் டேபிள்ஸ். இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து டெஃபினிஷனாக அந்த 2 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் மட்டும் ஒரு தடவை வாசிச்சிடுறேன் நான், அண்ட் அந்த எக்ஸ்பிளைன் இட் ஆஸ் வெல். ஸோ ரவுட்டிங் டேபிள் இஸ் a டேபிள் மெயின்டைன்ட் பை a ரவுட்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரவுட்டர் மெயின்டைன் பண்ணுற ஒரு டேபிள், அதில் ஒரு டெஸ்டினேஷன் அட்ரஸும் அதை எந்த போர்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நோட் பண்ணி வைக்கிறது தான் ரவுட்டிங் டேபிள். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பேக்கெட் ஃபார்வர்டிங் பண்ணதில்லை, அதுக்கு பெஸ்ட் ரவுட்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த டெஸ்டினேஷனுக்கு பெஸ்ட் ரவுட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரவுட்டிங் டேபிள் தேவை. கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு டெஸ்டினேஷன் வந்து நெட்வொர்க் ஏ, நெட்வொர்க் பி, நெட்வொர்க் சின்னு சொல்லிட்டு 3 வேறு டெஸ்டினேஷன் இருக்கலாம். ஓகே, இந்த 3 நெட்வொர்க்குமே வந்து உங்களோட ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஆர் இந்த 3 நெட்வொர்க்குக்கும் போகிறதுக்கு இருக்கிற வேறு ரவுட்டர்ஸ் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிருக்கலாம். உங்கள் ரவுட்டரில் 3 போர்ட் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுறப்ப நெட்வொர்க் ஏக்கு போகணுமா, போர்ட் 1 மூலமாக போகணும். நெட்வொர்க் பிக்கு போகணுமா, போர்ட் 2 மூலமாக போகணும். நெட்வொர்க் சிக்கு போகணுமா, போர்ட் 3 மூலமாக போகணும். ஸோ இப்போ ஒரு டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது இந்த 3 நெட்வொர்க்கில் எந்த நெட்வொர்க்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நெட்வொர்க்குக்கு போகணுமா, அப்போ இந்த போர்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் அந்த போர்ட் வழியாக ஃபார்வர்ட் பண்ணும், அந்த போர்ட்டில் சென்ட் பண்ணி விடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ரவுட்டிங் டேபிள் வந்து தேவை. எல்லா ரவுட்டர்லேயுமே இந்த ரவுட்டிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே ஓகே ஃபைனலி வி கம் டு த நெட்வொர்க் டிலே. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்துருந்தோம். இது வந்து டிலே வந்து இதில் இருக்கும், அதனால் இதில் சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நெட்வொர்க் டிலே வந்து எதனாலலாம் வருது அண்ட் அதோட ஃபார்முலா என்ன, டிலே கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஒரு பேக்கெட் வந்து 3 லிங்கையும் 2 ஸ்விட்சையும் கிராஸ் பண்ணி போகுதுங்கிறதுக்கான ஃபார்முலா இது. இது வந்து யூனிவர்சல் ஃபார்முலா கிடையாது. இது வந்து இட் கேன் டிபெண்ட் அப்பான் வேறு என்ன சொல்ல, நீங்கள் எத்தனை ரவுட்டர் வச்சுருக்கீங்க, எத்தனை கேபிள் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து இந்த டைம் டிலே வந்து மாறும். பட் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 லிங்க்குக்கும் 2 ஸ்விட்சுக்கும் இருக்கிற டைம் டிலே வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேபிட்டல் டிங்கிறது டிரான்ஸ்மிஷன் டிலே. அதாவது உங்கள் ரவுட்டரில் இருந்து அந்த லிங்க், அதாவது அந்த கேபிளுக்கு ஒயருக்கு அந்த பிட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பணும்ல. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக 101010ங்கிறத அனுப்புறதுக்கு இருக்குல்ல, அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே. ரெண்டாவது ஸ்மால் டி, லோவர் கேஸ் டி வந்து ப்ராபகேஷன் டிலே. அதாவது இப்போ நம்ம அனுப்பின சிக்னல்ஸ்லாம் இந்த ஒயரோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு ஆகிற டைம் தான் வந்து ப்ராபகேஷன் டிலே. அதுக்கப்புறம் வெயிட்டிங் டிலே. வெயிட்டிங் டிலே வந்து ஒரு ரவுட்டரும் வந்து வெயிட் பண்ணும்ல, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க டாஸ்க்கை முடிச்சுட்டு இதை வாங்கி இது பண்ணுறதுக்காக அந்த டிலே, ரவுட்டர் காஸ் பண்ணுற டிலே வந்து கியூ, முன்னாடி இருக்கிற விஷயத்த முடிச்சுட்டு இதுக்கு வர்றதுக்கு அந்த கியூவில் இருக்கிற டிலே தான் வந்து இங்கே வெயிட்டிங் டிலேன்னு சொல்கிறோம். இங்கே வந்து 3 லிங்க் இருக்குது, அதாவது 3 கேபிள் கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால இந்த டிரான்ஸ்மிஷன் டிலே வந்து 3T அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 3 தடவை அது சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, ஒன்று டிவைஸ்லேருந்து கேபிளுக்கு சுவிட்சுக்கு போகிறது, ஸ்விட்சிலேருந்து இன்னொரு ஸ்விட்சுக்கு போகிறது, மறுபடியும் ஸ்விட்சிலேருந்து டிவைஸ்க்கு போகிறது, அப்படிங்கிற மாதிரி 3 இடத்துல இது நடக்குது. அந்த கேபிள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் டிரான்ஸ்மிஷன் டிலே போடுறீங்க. அதாவது லிங்க்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டிரான்ஸ்மிஷன் டிலே. ப்ராபகேஷன் டிலேயும் லிங்க்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை போடணும். ஏன்னா அந்த 3 தடவை கேபிள் இருக்குது அப்படின்னா அந்த 3 கேபிள்லையும் நான் வந்து கடந்து போகணும். அந்த 3 கேபிளையும் ப்ராபகேட் பண்ணுறதுனால அதுக்கான டிலே நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் 2 ஸ்விட்ச் தான் இருக்குது. 2 ஸ்விட்ச் இருக்குங்கிறதுனால அந்த வெயிட்டிங் டிலே வந்து W1 W2ன்னு சொல்லிட்டு 2 தடவை நம்ம போட்டிருக்கோம். அந்த மொதல் ஸ்விட்சுக்கான வெயிட்டிங் டிலே, அதுக்கு கியூ எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கான வெயிட்டிங் டிலே எவ்வளோ, ரெண்டாவது ஸ்விட்சுக்கான கியூ எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கான வெயிட்டிங் டிலே எவ்வளோ, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டோட்டல் டிலே, நெட்வொர்க் டிலே எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் படிக்கிறீங்க, டேட்டாகிராம் பேக்கெட்ஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் டிலேங்கிறது முக்கியமான கான்செப்ட். டேட்டாகிராம் பேக்கெட்ஸ் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே இது நீங்கள் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். பேக்கெட் ஸ்விட்சிங்கிற கொஸ்டின் வந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாமில் வந்துச்சு. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த ரவுட்டிங் டேபிள்ங்கிற டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி, எதுக்காக தேவை அப்படிங்கிறத நான் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கல ட்ரை பண்ணியிருக்கேன்.
hopefully understood whatever we have discussed in this video. இது இல்லாமல் இந்த virtual circuit switching and message switching இது ரெண்டுத்துமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். See you in the next video. Bye for now.